சீக்கிரம் ஆம்பு என்ன அவனை எழுப்பாத, அவனா நிம்மதியாக தூங்கட்டும். மேஸ்திரி ஆப்சண்ட் போட்டுருவாண்டி. ஆமையா, இதோ வந்துடுறேன். ஏய்யா, மாறனுக்கு இன்னைக்கு தான் பள்ளிக்கூடம் திறக்கு, எப்படி தான் போக போகிறானோ பாவம். எனக்கும் ரொம்ப நாள் ஆசை தான், இன்னைக்காவது நம்ம பிள்ளைய காலையிலே கிளப்பி பள்ளிக்கூடத்தில் வந்து விட்டுடலாம்னு. ஐயா, வர சொல்ல வீட்டுக்கு ஜாமான் ஏதாவது வாங்கிட்டு வாங்க. ஐயா வந்துட்டாரு. எல்லாரும் வந்துட்டீங்களா? ஏம்மா நேரம் என்ன ஆகுது? ஏம்மா நீங்கள் 4 பேர் வடக்கு தெருக்கு போங்க, 3 பேர் தெற்கு தெருக்கு போங்க, 3 பேர் வயல் தெருக்கு போங்க. சரியா? மெயின் ரோடுக்கு ஒரு 3 பேர் போங்க. சரியா முருகா, உன் பொண்ணாடி கூட்டு மெயின் ரோடுக்கு வேலைக்கு போகணும். அதில் பள்ளிக்கூடம் ஆஸ்பத்திரிலாம் இருக்குது. ஒரு கம்ப்ளைண்ட் கூட நான் பின்னாடி வருவேன், பார்த்துக்கோ. இல்லை போங்க, நான் பின்னாடி வரேன். வேலை பார்க்கணும், கதை பேசக்கூடாது சொல்லிட்டேன். இல்லை வீட்டுக்கு அனுப்பிடுவேன். அண்ணா வணக்கண்ணா. வாமா வாமா, நல்லா இருக்கியா? காலையில ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க போல. வேற என்ன செய்ய சொல்லு. ஒரு ஆள் இல்லை, ஒன்றும் இல்லை. வேலை அங்கே போங்கன்னு ஏவுறாங்க. ஆனால் ஆள் வேற பத்தாக்கார. இதில் வேற கோவிந்தா வேற ரிட்டையர்டு. என்ன வேலை அங்கே சரியா செய்யலை, எங்கே சரியா செய்யலைன்னு சொல்லுதான். எல்லாம் நம்மளை சுற்றி கம்ப்ளைண்ட் வந்துட்டே தான் பாருக்கு. 5 பேர் கொடுத்துட்டு 56 தெருவுக்கு அங்கே இங்கே போகணும் அலைய வைக்காங்க. வேற என்ன செய்ய முடியும்? நம்ம இவங்களை சொன்னால் நம்ம மேலே கோவப்படுறாங்க. நமக்கு தான் டென்ஷன் ப்ரெஷர் நிறைய ஏறுது. அதுவும் சரிதானே. நீ எத்தனை நாள் தான் அப்படி புலம்பிட்டே இருக்கிறது? பிரச்சனை எப்போதான் சரியாகிறது? நான் இப்போ சரியாயிரும் பிற சரியாயிரும் பார்த்தா இவங்க பிரச்சனை என்ன தீரவே மாட்டேங்கி. 5 பேரை கொடுத்துருக்காங்க, 56 தெருவை பாருங்க. எப்படி பார்ப்பாங்க? வரவன் கூட வராமல் போயிடுவான், வேலைக்கு லீவு போட்டு போயிடுவான். புதுசாக ஆள் எடுங்கனால கூட அது யாரும் கேட்கவும் மாட்டேங்க, கண்டுக்கிடவும் மாட்டேங்காங்க. அதை பற்றி நம்ம கஷ்டத்தை யார்கிட்ட சொல்லி என்னதாக போகுது? நீங்கள் வர லேட் ஆச்சு, அதான் நானே படத்தை எடுத்துட்டேன். குட் மார்னிங், எல்லாரும் உட்காருங்க. 1 2 3 4 5 6 7 8 7 8 9 10 11 12 13 14 15 16. உங்கள் பேர், எங்கேருந்து வரீங்க, உங்கள் அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு ஆளாக எஞ்சி சொல்கிறீங்களா? நீங்கள் சொல்கிறீங்களா? என் பேர் சிவகுருநாதன். எங்கள் அப்பா பேங்கில் வேலை பார்க்காரு. நான் பெருமாள் கோயில் தெருலேருந்து வரேன். வெரி குட், எல்லோரும் கை தட்டுங்க. அடுத்து நீ எந்திரி. என் பேர் மகாராஜன். எங்கள் அப்பா சொசைட்டியில் வேலை பார்க்காரு. சொசைட்டியில் என்ன வேலை பார்க்காரு? சொசைட்டியில் அது வாட்ச்மேன் வேலை பார்க்காரு. அவங்க அப்பா வாட்ச்மேன் சொல்றதுக்கு எல்லாரும் சிரிக்கிறாங்க. வெரி குட், கை தட்டுங்க. உட்காரு. அதாம்ல எனக்கும் பயமா இருக்கு, என்ன செய்யும் தெரியல. ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க. ஒண்ணுக்கு ஒருன்னு சொல்லி ஓடி போயிடல. சுத்தி போன கிளாஸ் பின்னாடி தான் பாத்ரூம் இருக்கு. டீச்சர், ரீசர்ச் டீச்சர் ப்ளீஸ். என்ன இப்பதானே வந்தோம், போயிட்டு சீக்கிரமா வா. எங்க அப்பா மளிகை கடை வச்சிருக்காரு. நான் வாகேடிமுக்குள்ள இருந்து வரேன். வெரி குட், கை தட்டுங்க. உட்காரு. அடுத்து நீ எந்திரி. அந்த பெஞ்சு யாரு? காலியா கிடக்கு. இப்பதான் ஒண்ணுக்கு இருக்க போலாம்ல டீச்சர். அவன் பேர் மாறன். சரி சரி, அடுத்த ஆள் சொல்லுங்க. வணக்கம் டீச்சர். சத்துணவுல யூனிஃபார்ம் வந்திருக்கு டீச்சர். கிளாஸ் முடிஞ்சது எல்லாரும் பேர் சொல்லி வாங்கிடுவோம். சத்துணவு டீச்சர் சொல்ல சொன்னாங்க. எல்லாரும் கிளாஸ் முடிஞ்சு போகும்போது மறக்காம சத்துணவு டீச்சர்ட்ட யூனிஃபார்ம் வாங்கிட்டு போயிருங்க, சரியா?
ரொம்ப தேங்க்ஸ்ல. நீ மட்டும் ஐடியா தரலன்னா நான் பசங்க முன்னாடி ரொம்ப அகமானம் பட்டிருப்போம்ல. அதெல்லாம் விடல, உங்க அப்பா அம்மா வேற வேலைக்கு போக சொல்லுவேன். எங்க அப்பா கிட்ட நிறைய வாட்டி சொல்லிட்டேன், கேட்கவே மாட்டேங்காரு. ஏலே மழை வர மாதிரி இருக்குல்ல, சீக்கிரம் போகும்ல வீட்டுக்கு. ஏலே மாறா, உங்க அம்மா வாழ எனக்கு தெரியும்ல. அக்கா அது உங்க பையன் மாதிரி இருக்கிறது உங்க பையன் தானே அக்கா அது? எங்க ஏலே ஏ மாறா மாறா மாறா, என்ன இப்படி காது கேட்க மாதிரியே போறான்? பாருக்கா அந்த பையன் காது கேட்காத மாதிரியே போறான். கேட்க மாதிரியே போறான். என்ன அவன் பாட்டுக்கு வந்து மூஞ்சி கருக்கெல்லாம் மூஞ்சி தூக்கிக்கிட்டு இருக்கான். இலே இலே, காது கேட்காதல உனக்கு? இங்க பாரு, கூப்பிட்டுக்கிட்டே இருக்கம்ல. எதுக்கு நீ என் பள்ளிக்கூடத்துக்கிட்ட வந்த? இப்ப எதுக்கு பணங்கா மாதிரி முறைய தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க? எதுக்கு நீ கூப்பிட்ட? அதுவா, பண்டம் எதுவும் வாங்கி தரலான்னு தாண்டே கூப்பிட்டேன். அதுக்கு தான் உன்னைய கூப்பிட்டேன். நான் உன்கிட்ட பண்டம் கேட்டானா? ரோட்ல வச்சு கூப்பிடாதம்மா. பண்டம் வேணாம், ஒரு மண்ணு வேணாம். ஓடகரண்டியோட பள்ளிக்கூடத்துக்கு பக்கம் வராத நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். இதெல்லாம் பாரு, மேஸ்திரி ஐயா சொல்ற இடத்துக்கு தானே வேலைக்கு போக முடியும். நீ ஏன் எனக்கு மேஸ்திரி? சரியா, இன்னும் உன்னை ரோட்ல வச்சு பேர் சொல்லி கூப்பிட மாட்டேன். போதுமையா? காஞ்ச கறி குழம்பு வச்சிருக்கேன், வந்து சாப்பிட்டு. அம்மா, அப்பா இன்னைக்கு சாராயம் குடிச்சிருக்கு. இந்தா பா. சாயங்காலம் ஆனால் போதும். இந்த மனுஷனுக்கு எந்த பேயில போகிறான் ஊற்றி விடுறானே தெரியல. என்ன இப்படி பார்க்கா? பார்வையே சரியில்லையே. சரி, என்ன நடக்கும் பார்ப்போம். நடக்குது நடக்கட்டும். டா, உனக்கு இதே வேலையாக போச்சு. நான் மேய்ச்சிக்கிட்டு வேலைக்கு போனேன். அடைப்படுக்க சொன்னார், அடைப்படுத்தேன். 10 ரூபா கொடுத்தாரு. அதில் சாரம் குடிச்சிட்டேன். எனக்கு கடனோட நான் வாங்கியா குடிச்சிட்டேன். காலுன்னு கத்துதா? ஏன் உனக்கு இந்த 10 ரூபா வீட்டுக்கு கொண்டு வர முடியாதோ? சும்மா கத்தாத. ஒரு அடைப்படுக்கிறது எவ்வளவு துர்நாத்தம் வெளியே வரும் தெரியுமா? செப்டி டேங்க் மூடிய திறந்த உடனே தெரியும் உங்களுக்கு. அதுக்குள்ள நாத்தம், புழு, பூச்சி, அதெல்லாம் கட்டுப்படுத்த மண்ணெண்ணெயை மேலே தடவிக்கிட்டு உள்ளே இறங்கி அந்த சாக்கடைக்குள்ள செப்டி டேங்குள்ள உள்ளே இறங்கி நாங்கள் படுற பாடு. போடிப்போ, உனக்கே புரியல. ஊருக்கு எங்கே புரிய வைக்க போகிறேன்? உள்ளே இறங்கி வெளியே உயிரோட வந்தா ஆளுக்கு 50 ரூபா கொடுப்பான். உள்ளே மூச்சு செத்துட்டான். நேற்று வரைக்கும் நல்லா தானே இருந்தான்னு ஒரு மாலையை போட்டு கேது கேட்டு போயிடுவாங்க. ஒரு மாட்டுக்கு இருக்க மரியாதை கூட நம்மளை மாதிரி மனுஷங்களுக்கு இல்லையடி.